அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். என்னவென்றால், ஒரு 2 நாட்களாக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. எதை பற்றி என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நடிகை த்ரிஷா பற்றியும் இவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஏதோ டபுள் மீனிங்கில் பேசியிருக்காரு. தவறு இல்லைங்களா? அது உதயநிதி அவர்களை நான் உங்களை கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. உங்கள் பாட்டியும் ஒரு பெண்மணி தான், உங்கள் அம்மாவும் ஒரு பெண்மணி தான், உங்கள் மனைவி ஒரு பெண்மணி தான், உங்கள் தங்கச்சி ஒரு பெண்மணி தான், உங்கள் பொண்ணும் ஒரு பெண்மணி தான். எல்லா பெண்மணிகள் தான் இருக்காங்க உங்கள் வீட்டில். எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதனால் பொதுவாக நான் உங்களுக்கே நான் சொல்ல கிடையாது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? யாராக இருக்கட்டும், பெண்களை பற்றி யாராக தவறாக பேசினால் முதல் குரல் இந்த அம்மன் சுரேஷ் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. என்ன அதுக்கு அவங்க பற்றி தப்பாக பேசுறது? அவங்கள நாம் கிடையாதுங்க. நீ அம்பானியாக இருந்துக்கோ, ஒரு வாரம் பெண்மணி வீட்டில் இல்லைன்னா வீடு சுடுகாடு ஆகிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். பெண்கள் நம்ம கண்கள் மாதிரி. அவங்கள ஃபஸ்ட்டு எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே ஃபஸ்ட்டு பெண்களை மதிக்க கற்றுக்குங்க. அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி முன்னால் விட்டு பின்னால் பேசுறது, தவறாக பேசுறது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, எந்த அம்மா பற்றியும் பேசாதீங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அம்மன். அந்த அம்மன் சும்மா விட மாட்டாங்க பெண்கள் பற்றி. அவங்க போய் அழுந்துட்டு, அம்மன் கோயிலில் போய் அழுந்துட்டு, என்னை பற்றி இந்த மாதிரி தவறாக பேசுகிறாங்க அம்மான்ட்டு கண்ணில் தண்ணி வந்தால் அந்த சாபம் நம்மளது தான். நாம் நல்லாவே இருக்க மாட்டோம். அதனால் எந்த பெண்ணாக இருக்கட்டும், நம்ம தவறாக பேச வேண்டாம். எல்லார் வீட்லேயும் பாட்டியாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், தங்கச்சி இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்காங்க. பொண்ணாக இருக்கட்டும், பேத்தியாக இருக்கட்டும், எல்லார் வீட்லேயும் பெண்கள் இல்லாத வீடு கிடையாது. அதனால் யாருமே பெண்கள் நம்ம சாமி மாதிரி, அவங்கள நாம் கிடையாது. இந்த பூமியே ஒரு பெண்ணு தான். பேர் என்னதுக்கு வச்சுருக்காங்க? கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி. ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? பெண்கள் நம்ம வீட்டின் குலதெய்வம். குத்துவிளக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் தீபம். அதனால் யாராக இருக்கட்டும், பெண்கள் பற்றி தவறாக பேச வேண்டாம். இது எல்லாருக்கும் எச்சரிக்கிறேன். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நான் எச்சரிக்கிறேன். இது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பொது ஆண்மகளாக இருக்கட்டும். இப்போ நம்ம மோடி எடுத்துங்க, பெண்கள் எப்படி எங்காவது தவறாக பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை. பாராளுமன்றத்தில் சரி, அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, எப்பாவது ஒரு பெண்மணி பற்றி தப்பாக பேசுவாரா? அந்த நாகரிகத்தை கற்றுக்குங்க. மோடி பார்த்து கற்றுக்குங்க. நம்ம நாட்டின் பிரதமரை பார்த்து கற்றுக்குங்க. எந்த பெண்ணாக இருக்கட்டும். உண்மையிலங்க எனக்கு கோபம் வரும். என்கிட்ட யாராவது பேசினா பெண்கள் பற்றி, அவங்க சரி இவங்க சரி, கோபம் வரும். ஏன் நான் இப்படியே தான் கேட்பேன். ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு பொம்பளை இல்லையா? உங்கள் மனைவி ஒரு பெண்மணி இல்லையா? நான் இப்படி தான் நான் கேட்பேன். நான் பப்ளிக்லவே கேட்பேன். நான் என்கிட்ட அவ்வளோ டென்ஷன் ஆகும். நான் எந்த பெண்கள் பற்றி பேசினாலும். நம்மளுக்கு சகோதரிங்க பாருங்கள், கட்டின மனைவி தவிர மீதி எல்லாருமே நம்மளுக்கு தாய்மார்கள் சகோதரிகள் தான் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்கள நாம் கிடையாது. இந்த பூமியே ஒரு பெண்மணி தான். அது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா கட்சிக்காரங்களுக்கு நான் இது ஒரு எச்சரிக்கிறேன். இன்னொரு முறை எந்த பெண்மணி பற்றி தவறாக யாருமே பேச வேண்டாம். உதயநிதி அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு தெரியல, உங்கள் தாத்தா
கருணாநிதி இருக்கும்போது 1989 சட்டசபையிலே இதே ஜெயலலிதா அம்மா அவர்களை புடவை கிழித்து அடித்து தலைமுடி தரத்தர இழித்து உங்கள் கட்சிக்காரங்க அவ்வளோ அசிங்கப்படுத்து அந்த அம்மா வெளியே அமிச்சாங்க. ஆனால் அந்த அம்மா சபதம் விட்டு போனாங்க, வந்தால் முதலமைச்சராக தான் இந்த சட்டசபைக்குள்ளே நுழைவு அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா சொன்ன மாதிரி செஞ்சாங்க. ஆச்சுங்களா? ஜெயலலிதா அம்மா எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல், ஒரு வீர பெண்மணி, இரும்ப பெண்மணி அந்த அம்மாலாம். அதனால் பெண்களுக்கு மெயின் பாதுகாப்பு. பாருங்கள், யாராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சரிங்களா, யாருமே பெண்களை தொந்தரவு பண்ணாதீங்க. பின்னால் போகிறது பொண்ணுங்க படிக்க விடுங்க, அவங்கள வாழ விடுங்க. பொண்ணுங்க படிக்கிற வயசில் படிக்க விடுங்க. நம்ம ஆம்பளை பசங்க பின்னால் சுற்றுறது, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்குங்க. படித்து நல்லா படித்து வீட்டில் அவங்களா விருப்பப்பட்டு பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். அது 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 அந்த விஷயத்தில் நான் வரல. அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது ஓகே, சரிங்களா? அது அவங்கவுங்க தலையெழுத்து, அதில் நான் தலையிடல. சாரி, நான் எதை தப்பாக பேசுனேன் என்ன மன்னிச்சிடுங்க. லவ் மேரேஜ் பற்றி நான் பேசுனதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெற்றவங்க நோ அடிக்காமல் வீட்டில் பசங்களை சரி பொண்ணுங்களை சரி நல்லா பார்த்துக்குங்க. பெரியவங்க வீட்டில் மதிக்க கற்றுக்குங்க. பெரியவங்க சொல்கிறது சிறுவர்கள் கேளுங்க. அவங்க அனுபவத்தில் நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறது. எதாக இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, பார்த்து போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வாம்மா, பத்திரமா போயிட்டு வாம்மா, காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அதனால் ஜோசப் விஜய் அவர்களோட கட்சியாக இருக்கட்டும், அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அந்த தொண்டனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், பெண்கள் பற்றி தவறாக பேசினா முதல் குரல் இந்த ஒசூர் அம்மன் சுரேஷ் பிஜேபி மாவட்ட செயலர் நான் தான் முதல் குரல் கொடுப்பேன். பெண்களுக்காக. பெண்களை காப்போம், தாய் குலத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.